வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் February 8, 2025 அன்னைக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின் எக்ஸாமோட அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பின்வரும் OSI அடுக்குகளை வரிசைப்படுத்தவும். இதுக்குரிய ஆன்சர் ஏ. வன் அடுக்கு, தரவு இணைப்பு அடுக்கு, இணைவலை அடுக்கு, கடத்தி அடுக்கு. கூற்று: மனிதர்களின் மரபியல் மைட்டோகாண்ட்ரியல் DNA ஒவ்வொருவரும் தங்கள் தாயிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். காரணம், மைட்டோகாண்ட்ரியல் DNAயை தாய் சார்ந்த சகோதரர் மற்றும் சகோதரிகளிடமோ அல்லது தாய் மற்றும் மகளிடமோ இருந்தாலும் சடுதி மாற்றம் இல்லாமல் ஒரே மாதிரியாக பெற்றுக்கொள்ளலாம். A மற்றும் R சரி மற்றும் R Aவிற்கான சரியான விளக்கம். இதான் இதுக்கு ஆன்சர். IVF முறையில் விந்தணுவும் அண்டமும் இணைவது பின்வருவனவற்றில் எதில் நடைபெறுகிறது? வளர்ப்பு ஊடகம், கல்ச்சர் மீடியத்தில் தான் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அவங்க இன்னும் டிசைட் பண்ணலை, அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பின்வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? இதில் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது இது மட்டும் 3 மட்டும்தான் தவறாக இணைக்கப்பட்டிருக்கு. சரியாக இணைக்கப்பட்டிருக்கிறத பார்த்துருங்க. அடல்ட் டிங்கரிங் ஆய்வகம் உயர்நிலை பள்ளி மாணவர்களிடையே ஆராய்ச்சிக்கான புதுமையான மனநிலையை வளர்க்கிறது. கிருஷி நியூ விவசாயத்தில் தொழில்நுட்ப தலையீடுகளை ஊக்குவிக்கும் தளம். உன்னதி வேலை தேடுபவர்களுடன் வேலை வழங்குபவர்களை பொறுத்த செயற்கை நுண்ணறிவுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட தொழில்நுட்ப தளம். இந்த மேட்ச்க்குரிய ஆன்சர் டி. ஹைட்ரஜன் குண்டு அணுக்கரு பிளவு இணைவு வினை. திறன் உலை கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு வினை. பிளாஸ்மாவின் காந்தவியல் அடக்கல் கட்டுப்படுத்தப்பட்ட இணைவு வினை. அணுகுண்டு கட்டுப்பாடற்ற அணுக்கரு பிளவு வினை. பின்வருவனவற்றில் எவை டிப் பேனா நானோ லித்தோகிராஃபி பற்றி சரியானவை? இது ஒரு நேரடி முறை. இது தன்னில்லாத மூலக்கூறுகள் பரவுதல் மூலம் வேலை செய்கிறது. இது பல்வேறுபட்ட பொருட்களின் வடிவங்களை வரைகிறது. மூணுமே சரி. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் நிறுவப்பட்ட உலகளாவிய ஒரு நிறுத்த மையங்களின் முதன்மை நோக்கம். OCS பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் உள்ள பெண்களுக்கு விரிவான உதவிகளை வழங்க. கீழ்கண்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கு. வேலைக்கான உணவு திட்டம், ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம், ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஸ்கர் யோஜனா, சம்பூர்ண கிராமின் ரோஸ்கர் யோஜனா. பெண்களுக்கான மாற்று வேலைவாய்ப்பு, திறன் பயிற்சி அல்லது கடன் வசதி இல்லாதது அவர்களை வறுமையில் வைத்திருக்கும் மற்றொரு காரணியாகும். காரணம், வறுமை தொடர்ந்து பெண்ணிய அடையாளமாக மாறி வருகிறது. இதுக்கு ஆன்சர் பி. ரெண்டுமே உண்மை. R என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு, அதாவது 24வது பிரிவு, தொழிற்சாலைகள், சுரங்கங்கள் அல்லது வேறு எந்த ஆபத்தான தொழிலும் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்கிறது? நீங்கள் நலமா பார்த்தீங்கன்னா 2024 இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிறது. மனுநீதி ஓல்டு 1969. குரல் முற்றோதல் அது பார்த்தீங்கன்னா 2000. இல்லம் தேடி கல்வி 2021. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலமாக
இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சிக்கு வழிகாட்ட அமைக்கப்பட்ட ஒரு தளம். இளைய. அடுத்து இந்த குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் இதை நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. இந்த கொஸ்டின் இதுலேருந்து உங்களுக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகும் கரண்ட் அஃபேர்ஸில். டேஷ் மாநிலம் 2022-23 கணக்கெடுப்பின் போது அதிக வேலையின்மை விகிதம் கொண்ட மாநிலம். இதில் கேரளான்னு கொடுத்துருக்காங்க, பட் ஹரியானா வரலாம். இது வந்து இன்னும் கன்க்ளூஷனுக்கு வரல ஆக்சுவலாக இந்த கொஸ்டின். இல்லை கீ அப்ஜெக்ஷன் கொடுக்குறதுனாலும் கொடுங்க. 2021-2022 கல்வியாண்டில் தமிழ்நாட்டு உயர்கல்வி பயில்வோரின் மொத்த பதிவு டேஷ் உள்ளது. 47% உள்ளது. விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்பிற்கான பின்வரும் கடன் திட்டங்களில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? இது ரெண்டும் தவறாக இணைக்கப்பட்டிருக்கு. சரியானதெல்லாம் பார்த்துக்கங்க. சுழல்நிதி ஆதரவு, சலுகை கடன், நப்கிசான் தமிழ்நாடு அரசுடன் இணைந்து கடன் திட்டங்களை செயல்படுத்துதல். தமிழ்நாடு பொருளாதாரத்தின் இயல்புகளை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? இதில் 3 மட்டும்தான் உண்மை. இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதாரத்தை உடையது. இதுதான் சரி. பின்வரும் காலநிலை மாநாடுகளையும் அது சார்ந்த கருத்தையும் பொறுத்துக. கியோட்டோ நெறிமுறை உமிழ்வை குறைப்பதற்கான அர்ப்பணிப்பு. ரியோ பூமி உச்சி மாநாடு, நிலையான வளர்ச்சிக்கான உலகளாவிய கட்டமைப்பு. பாரிஸ் ஒப்பந்தம், உலக வெப்பநிலை உயர்வை கட்டுப்படுத்துதல். மாண்ட்ரில் நெறிமுறை, ஓசோன் படலத்தை பாதுகாத்தல். கூற்று: படிம எரிபொருள்களிலிருந்து ஒரு விளக்க மாற்றத்திற்கான வெளிப்படையான அழைப்பினால் உலகளாவிய காலநிலை நடவடிக்கையில் COP28 ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை அடைந்தது. காரணம்: பாரிஸ் ஒப்பந்தத்தின் முக்கிய அங்கமான குளோபல் ஸ்டாக்டேக் காலநிலை நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டிய அவசர தேவையை எடுத்துரைத்தது. A மற்றும் R இரண்டும் உண்மை, ஆனால் R என்பது Aவின் சரியான விளக்கம் அல்ல. அகஸ்தியமலை உயிர்க்கோள காப்பகத்தில் காணப்படும் அழிந்து வரும் இனங்கள் என்பவை. ஃபஸ்ட்டு ரெண்டுமே சரி. இது பார்த்துக்கங்க. பின்வரும் அறிக்கைகளை கருத்தில் கொள்க. இதில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா, வனங்கள் வெள்ளம் மற்றும் வறட்சியை ஒழுங்குபடுத்துகின்றன. இது. அடுத்தது, உலகெங்கிலும் உள்ள காடுகளில் கிட்டத்தட்ட 47% வெப்பமண்டல காடுகள் ஆகும். இது. எந்த செயற்கைக்கோள் 1 ஜனவரி 2024 அன்று இஸ்ரோ காஸ்மிக் எக்ஸ் கதிர்களை ஆய்வு செய்யும் பொருட்டு அனுப்பப்பட்டது? எக்ஸ்போசாட். இது பாருங்கள், ஜனவரி 2024 அந்த அப்டேட் கூட இப்போ கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போசாட். மத்திய உப்பு மற்றும் கடல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? பவுநகர். சுத்தமான காற்று சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1970. சரணாலயங்கள்: வேட்டன்குடி சிவகங்கை, மயூரா தோட்டம் தூத்துக்குடி, வெள்ளோடு ஈரோடு, கரைவெட்டி அரியலூர். இந்த ஆர்டர் கேட்டிருக்காங்க, காலமுறைப்படி வரிசைப்படுத்த சொல்லி. வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், சங்க காலம், பல்லவர் காலம், சோழர் காலம். வ.உ.சி.க்கு தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கூற்று A. காரணம்: சூரத் மாநாட்டில் கலந்து கொண்டு திலகரை பின்பற்றி தத்துவத்தை ஆதரித்தார். A மற்றும் R இரண்டும் சரி, மேலும் R Aவின் சரியான விளக்கம் அல்ல. பெண்களுக்கான பள்ளியை ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் நிறுவிய இடம் கல்கத்தா. அறியாமை அகன்று நலம் தோன்றும் எப்போது? மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்தல்.
சரியான விடையை பொருந்த செய்க. நீதி கட்சி 1916, திமுக 1949, திராவிடர் கழகம் 1944, சுயமரியாதை இயக்கம் 1925. சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநில அளவிலான கூட்டம் எந்த இடத்தில் நடத்தப்பட்டது? செங்கல்பட்டு. சென்னை மாகாணத்தின் ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் குறித்த சொற்றொடர்களில் எது அல்லது எவை தவறானது? இது. கலெக்டர் ஜாக்சன் தன்னை அவமானப்படுத்திவிட்டதாக வீரபாண்டிய கட்டபொம்மன் எழுதிய கடிதத்திற்கு எட்வர்ட் கிளைவ் ஆர்வம் காட்டவில்லை. சரியான பொருத்தம். பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர் எழுதியிருந்த ஆனந்தமடம், சுதேசி வ.உ.சி. பின் வருவனவற்றை பொறுத்துக. மெட்ராஸ் மருத்துவப் பள்ளி 1835, மெட்ராஸ் பிரசிடென்சி கல்லூரி 1840, மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரி 1837, பச்சையப்பாஸ் கல்லூரி 1842. கீழ்கண்டவர்களில் முத்துராமலிங்க சேதுபதிக்கு பதிலாக கிழக்கு இந்திய கம்பெனியால் ராம்நாட்டின் ஜமீன்தாராக நியமிக்கப்பட்டவர் யார்? மங்களேஸ்வரி நாச்சியார். பின்வரும் கூற்றையும் காரணத்தையும் படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். கர்நாடகாவின் நவாப் அன்வர் உத்தின் பிரெஞ்சுக்காரர்களை எதிர்த்து போரிட 1746 ஒரு படையை அனுப்பினார். காரணம், மெட்ராஸ் கைப்பற்றப்பட்ட பிறகு அதை நவாப்பிடம் ஒப்படைப்பேன் என்ற வாக்குறுதியை பிரெஞ்சு கவர்னர் நிறைவேற்ற தவறிவிட்டார். ரெண்டும் சரி. இது சரியான விளக்கம். சரியாக பொறுத்துக. இது வந்து நேராக இருக்குது. 91வது திருத்த சட்டம். அமைச்சர்கள் குழுவில் பிரதமர் உட்பட மக்களவை உறுப்பினர்களில் 15 விழுக்காடுக்கு மேல் இருக்கக்கூடாது. இது வந்து 91வது திருத்த சட்டம். 102வது திருத்த சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையத்திற்கு அரசியலமைப்பு தகுதி நிலையை வழங்குகிறது. அடுத்து 105வது திருத்த சட்டம். இது சமூக மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினரை கண்டறிந்து குறிப்பிடும் அதிகாரம் மாநில அரசுக்கு மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து 106வது திருத்த சட்டம். மக்களவையில் பெண்களுக்கு 1/3 பங்கு இடங்கள் வழங்கப்படும். இது உலக தமிழ் புலம்பெயர் நாள் பற்றிய பின்வரும் கூற்றுகள் எது உண்மை? ஃபஸ்ட்டு மட்டும்தான் உண்மை. அந்த டேட்டு, முதலமைச்சர் அவர்கள் ஜனவரி 12 உலக புலம்பெயர் தமிழர் தினமாக அறிவித்தார். ஜனவரி 12. பொருத்தமான இணை மஞ்சுஷா கன்வர் இறகு பந்தாட்டம். அடுத்து கவிதா செல்வராஜ் கபடி. பொறுத்துக. நான் முதல்வன் திறன் மேம்பாடு. புதுமை பெண் மாணவிகளுக்கு கல்வி உதவி அளித்தல். விடியல் பயணம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். மக்களுடன் முதல்வர் பொதுமக்கள் குறைகள் இல்லாமல் தீர்க்கப்படுவது. மாவட்ட ஆட்சியரின் பணிகள் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகள் சரியானவை. அனைத்துமே சரியானவை. குடிமை பாதுகாப்பு தொடர்பான பணிகளை மேற்கொள்கிறார். தன் மாவட்டத்தில் உள்ள நகர்ப்புற நிர்வாகத்தை மேற்பார்வையிடுகிறார். மாவட்ட திட்ட செயலாக்க குழுவினை தலைமையேற்று வழிநடத்துகிறார். எல்லாமே சரி. தனித்து வேறுபடும் ஒன்றை தெரிவு செய்க. தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகத்தின் நன்மைகள் குறித்து கீழே உள்ள அறிக்கைகளை கவனியுங்கள். தனித்திருக்கிறது இதான். பல்வேறு கடன்களையும் இலவச மின்சாரத்தையும் வழங்குகிறதுன்னு சொல்லியிருக்காங்களே, அது தனித்திருக்கு. கூற்று. அம்பேத்கரின் அனைத்து படைப்புகளையும் மொழிபெயர்க்க ரூபாய் 5 கோடி வழங்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். காரணம், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை மூலம் அம்பேத்கரின் படைப்புகள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட உள்ளது.
கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. ஒரு வரியை நீக்கவோ அல்லது நிறுத்தி வைக்கவோ நகராட்சிக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு. பிரிவு 112. இதுக்கு வந்து ஏ தவறு, ஆர் சரி. சரி மட்டும் பார்த்தலாம். அரசாங்கத்தின் ஒட்டுமொத்த காட்சிகளையும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையும் அளவிடுவதற்கு அவருக்கு காலம் இருப்பது அவசியம். இந்த குழுக்களை ஆர்டர் படுத்த சொல்லியிருக்காங்க. பல்வந்த் ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, நெக்ஸ்ட் ஜிவிகே ராவ் குழு, அடுத்து எல்எம் சிங்வி குழு. சரியான விடையை தேர்வு செய்க. இதில் சரி எதுன்னு பார்த்தீங்கன்னா இது 2 தான். மாநில அமைச்சர்கள் மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்புடையவர்கள். மாநில அமைச்சர்களுக்கு ஆளுநர் அவர்கள் ரகசிய காப்பு மற்றும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இது 2 தான் சரி. 3வது தவறு. மக்களவையின் அமைப்பு பற்றிய பின்வரும் அறிக்கைகளை படித்து சரியான விளக்கத்தை தேர்ந்தெடுக்கவும். இதில் இதுதான் சரி. ஒன்றிய ஆட்சி பகுதிகளிலிருந்து 20 பிரதிநிதிகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். பொறுத்துக. ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஒரு நபரை ஆஜர்படுத்துதல். செயலுறுத்தும் நீதி பேராணை. ஆணையிடுதல். நெறிமுறை உறுத்தும் நீதி பேராணை. சான்றளிப்பு. தகுதி முறை வினவும் நீதி பேராணை. எத்தகைய தகுதி உரிமை. அப்படி ரிவர்ஸ் ஆர்டர் இருக்கு. பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை? இதில் வந்து 1 மற்றும் 3 மட்டும் சரி. எந்த ஒரு யூனியன் பிரதேசத்துக்கான உயர்நீதிமன்றத்தை அமைப்பதற்கான அதிகாரத்தை பாராளுமன்றம் பெற்றுள்ளது. அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் 1987ஆம் ஆண்டு முழு அளவில் மாநிலங்களாயின. இதெல்லாம் ஓகே. இங்கே டெல்லிக்கு தனியாக உயர்நீதிமன்றம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? டெல்லிக்கு மட்டும் தனியாக உயர்நீதிமன்றம் இருக்குது. அதனால் இது தவறு. எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி என்று தீர்ப்பு வழங்கியது? எல்ஐசி வழக்கு 1995. பிசிஆர் நிகழ்வுகளை சரியான வரிசைப்படி அமைக்கவும். இதுதான் அது. இயல்பு இழத்தல், பதனப்படுத்துதல், விரிவடைதல், ஜெல் தயாரித்தல். மை ஸ்கீம் இயங்குதளம் ஏன் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது? பயனர்கள் தங்களின் மக்கள் தொகை அடிப்படையில் தகுதியான அரசு திட்டங்களை கண்டறிய அனுமதிப்பது. பொறுத்துக. இணை தடுப்பூசி ஹெப்படைட்டிஸ் பி. டாக்ஸாய்டு தடுப்பூசி டிப்தீரியா. கொல்லப்பட்ட தடுப்பூசி இளம்பிள்ளைவாதம். ஆட்டினியூட்டட் தடுப்பூசி தட்டம்மை. பின்வருவற்றுள் எந்த தாவரம் அதிக CO2 உறிஞ்சும் திறனுடன் காலநிலை மாற்றத்தோடு போராடும் வகையில் மரபணு மாற்றம் செய்யப்பட்டது? கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சுறதுக்கு பைன் மரம். திராட்சை செல் வளர்ப்பில் எது நிறைந்துள்ளது? ஆந்தோசயனின். அமிலமழை என்பது மழைநீர் அதிக அமிலத்தன்மையுடன் பொழிவது. எரிபொருட்களை எரிப்பதால் வளிமண்டலம் நைட்ரஜன் மற்றும் கந்தகத்தின் ஆக்சைடுகளை கொண்டுள்ளது. இது வந்து சரி. இதுக்கு சரியான விளக்கம் இது. பின்வருவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? 2 மட்டும். மீதி எல்லாம் கரெக்டாக இருக்குது. அது வேணால் படிச்சுக்காங்க. அக்டோபர் 4 முதல் 10 வரையிலான ஒரு வாரத்தில் எந்த கருத்துருவின் அடிப்படையில் உலக விண்வெளி வாரம் 2024 கொண்டாடப்பட்டது? விண்வெளி மற்றும் காலநிலை மாற்றம். பின்னொற்றில் எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளன? 2 மற்றும் 4 தவறு. நம்ம சரியானது வேணால் பார்த்தலாம்.
2016 மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. இந்த 1, 3 சரி, 2, 4 தவறு. போக்சோ சட்டம் 2012 கீழ் எந்த ஒரு நபரும் ஒரு குற்றத்தை காவல்துறையிடம் புகார் அளிக்க தவறினால் பின்வருவனவற்றில் எதனால் தண்டிக்கப்படுவார்? 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும். அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினர் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? அட்டூழியங்கள் தடுப்பு சட்டம் 1989. கூற்று: சமூக ஒடுக்குமுறையின் சங்கிலிகளை உடைப்பதில் நவீன கல்வி முறை முக்கிய பங்கு வகிக்கிறது. காரணம்: தாழ்த்தப்பட்ட மக்களிடையே காணப்படும் கல்வியின்மை அவர்களை தாழ்ந்த தொழில்களை மேற்கொள்ள செய்கிறது. இது ரெண்டுமே சரி, இதற்கான சரியான விளக்கம். இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. 1, 3 இதான் கரெக்டு. செக் பண்ணிக்கோங்க. முதல்வரின் காலை உணவு திட்டம் பற்றிய குறிப்புடன் பின்வரும் அறிக்கையை கவனியுங்கள். இதில் 1 மற்றும் 3 மட்டும் சரி. இந்த திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் இந்தியாவில் ஒரு முன்னோடி திட்டம் மற்றும் மற்றவர்கள் பின்பற்றுவதற்கு முன்மாதிரி. தமிழ்நாட்டில் முதல்வர் டேஷ்போர்டின் முதன்மை பங்கு என்ன? 2 மட்டும். அரசு துறைகளின் செயல்பாடுகளை கண்காணிப்பது. கூற்று: மாவட்டங்களிடையே மக்கள் தொகை மாற்றம் வேறுபடுகிறது. அதிக பொருளாதார வளர்ச்சி கொண்ட மாவட்டங்கள் அதிக மக்களை ஈர்க்கின்றன. ரெண்டுமே சரி. ஆர் என்பது ஏவை சரியாக விளக்குகிறது. இரண்டாயிரத்தி 22-23 ஆண்டிற்கான தமிழ்நாடு வேளாண்மை பட்ஜெட் திட்டங்களின் அம்சங்களில் பின்வருவனற்றில் எது உண்மை? 2, 3 மட்டும். ஒருங்கிணைந்த பண்ணை முறை பயிர் சாகுபடியுடன் கால்நடை வளர்ப்பையும் கொண்டது. நெல் ஜெயராமன் இயக்கம் மூலமாக பாரம்பரிய நெல் விதைகளை பாதுகாத்தல். தமிழ்நாட்டின் ஜிஎஸ்டிபி வளர்ச்சி விகிதம் நிலையான விகிதத்தில் 2022-23 8.13% ஆகவும் 2023-24 % ஆகவும் இருந்தது. 8.23%. இந்த கொஸ்டின் சரியான விடை இல்லை. நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் பேரழிவை ஏற்படுத்திய சூறாவளியின் பெயரை குறிப்பிடுக. ஒக்கி. பிரவுன்ட்லண்ட் அறிக்கையின் தலைப்பு: நமது பொதுவான எதிர்காலம். பொறுத்துக. உயிர் பகுப்பாய்வு உயிரினங்கள்: ட்ரவுலட் மீன். திரட்டு இனங்கள்: மரப்பேன். மைல்கல் இனங்கள்: பனைமரம். அயல்நாட்டு இனங்கள்: வெஸ்புலா ஜெர்மானிகா. உயிர்க்கோள காப்பீடு பற்றிய பின்வரும் குறிப்புகளை கருத்தில் கொண்டு எந்த ஒரு உயிர்க்கோள காப்பீடத்திற்கு பொருந்துகிறது என்று தேர்ந்தெடுக்கவும். இது சுந்தரவன சதுப்பு நில உயிர்க்கோள காப்பீடுக்கு எல்லாம் பொருந்துது. படிச்சுக்காங்க இது என்னன்னு. கன்னியாகுமரி மாவட்டம் டேஷ் கிராமத்தில் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் பதிக்கும் பணி தொடங்கப்பட்டது. முத்தலக்குறிச்சி. பின்வருவற்றில் எவை தவறாக இணைக்கப்பட்டுள்ளன? 3 மற்றும் 4. பின்வருவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? 2 மற்றும் 4 சரியானவை இல்லை. இது ரெண்டும் தான். 2, 4 சரியானவை இல்லை.
சான்றாண்மை என்னும் மண்டபத்தை தாங்கும் தூண்கள் எவை என்பதை தெரிவு செய்க. அன்பு, நாணம், ஒப்புரவு, உண்மை, கண்ணோட்டம். கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஏ மற்றும் சி சரி. தனித்தமிழ் இயக்கத்தின் விளைவுகள் 1 மற்றும் 2 சரி. சொற்றொடர்கள் எவை சரியானவை? 1, 2 மற்றும் 3 சரியானவை. நீதி கட்சியின் கூட்டங்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே நடைபெற்றன. இந்திய தேசிய காங்கிரசின் கூட்டங்கள் பொதுமக்களை கவருவதற்காக தமிழிலும் நடந்தன. 1927ஆம் ஆண்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சட்டமன்றத்தின் துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சத்தியாகிரகிகள் உப்பு சட்டத்திற்கு எதிராக தஞ்சை நோக்கி சென்றபோது பின்வருபவரில் யார் தஞ்சை மாவட்ட ஆட்சியராக இருந்தார்? ஏ.ஜே. ராஜன், சென்னை மகாஜன சபை எப்போது தொடங்கப்பட்டது? மே 16, 1884. பின்வரும் தமிழ் அறிஞர்களை கால முறைப்படி வரிசைப்படுத்துக. வேதநாயக சாஸ்திரியார், மாயிரம் வேதநாயகம் பிள்ளை, எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை, தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர். பேசின் உடன்படிக்கை தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? எல்லாமே சரியானது. இது பார்த்துக்கங்க. கொள்கை மற்றும் திட்டம் தொடர்பாக வி.என். காட்கில் குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1988. கீழ்கண்டவற்றில் சரியான பொருத்தத்தை கண்டறிக. 3 மற்றும் 4 சரி. அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு 36 முதல் 51 வரை. அரசு பணியாளர் தேர்வாணையம் 315 முதல் 323 வரை. இதை ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க, இது வேணாலும் தெரிஞ்சுக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? 1 மற்றும் 2 மட்டும். கோயமுத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் இத்திட்டத்தால் பலனடைகின்றன. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள காளிங்கராயன் அணையிலிருந்து 1.5 டிஎம்சி உபரி நீரை இத்திட்டத்திற்காக எடுக்க உத்தேசிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசால் துவங்கப்பட்டுள்ள நீங்கள் நலமா என்னும் திட்டமானது. இது எல்லாமே சரி. தமிழ்நாடு மின்னணு கழக நிறுவனத்தின் கீழ்கண்ட கூற்றுகளில் அடிப்படையில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இதில் 3 மற்றும் 4 மட்டும் சரியானது. ஐடிஎன்டி ஹப் டேஷ் அமைந்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகம். மாவட்ட நிர்வாகத்தின் பரிணாம வளர்ச்சியை அவற்றுடன் தொடர்புடைய ஆண்டோடு சரியாக பொருத்தவும். அதிகார பரவலாக்கம் மீதான ராயல் ஆணையம் 1909. இந்திய சட்டமுறை ஆணையம் 1927. வங்காள உள்ளூர் சுய ஆட்சி சட்டம் 1885. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் 1772. தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் பற்றிய சரியான கூற்றுகளை கண்டறிக. இது மட்டும்தான் சரி. பேரழிவுக்கான எதிர்வினைகளை ஒருங்கிணைத்து அபாயங்களை குறைப்பதற்கு இது பொறுப்பு. மூன்றடுக்கு உள்ளாட்சி அமைப்பு முறையில் சேர்க்கப்படாத அமைப்பு எது? கிராம சபை.
பின்வருவனவற்றில் எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளது? 2 மற்றும் 3 சரியானவை. பாபி மண்டல் சட்டமன்ற மேலவை, மொரார்ஜி தேசாய் சட்டமன்ற மேலவை. கீழ்காணும் பட்டியல்களை பொறுத்துக. அமைச்சர் குழு அனைத்து அமைச்சரவை கூட்டத்திலும் கலந்து கொண்டு பங்கு பெற வேண்டும். தனி இலாக்காவுடைய மத்திய அமைச்சர். இவர் இராஜாங்க அமைச்சரின் கீழ் பணிபுரிய மாட்டார். மத்திய அமைச்சர். இவருக்கு தனி இலாக்காவுடைய துறைகள் ஒதுக்கப்பட மாட்டாது. இணை அமைச்சர். இவர் இராஜாங்க அமைச்சர் கீழ் பணிபுரிய வேண்டும். கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். 4 மட்டும். கூற்று. அசாம் மறுசீரமைப்பு சட்டம் 1969 மூலம் அசாம் மாநிலத்திற்கு மேகாலயா என்ற தன்னாட்சி துணை மாநிலம் நிறுவப்பட்டது. காரணம். மாநில ஆட்சித்துறை மற்றும் சட்டமன்றம் விரும்பினால் கூட்டமைப்பின் அலகுகளின் நிலப்பகுதியை மாற்றலாம் அல்லது மறுபகிர்வு செய்யலாம். இதில் ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. இந்திய அரசமைப்பின் குறிக்கோள் தீர்மானம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் எது சரி? 2, 4 சரி. ஜனவரி 22, 1947 அன்று அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இத்தீர்மானம் பின்னர் இந்திய அரசமைப்பின் முகவுரையாக வடிவமைக்கப்பட்டது. பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு. மிக சரியான மாற்று விடையை தேர்வு செய்க. ஒரு தொழிற்சாலையில் எப்பொழுதும் இருப்பது தொழிலாளர்கள். 366 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தின் பக்கங்களை எண்ணுவதில் பயன்படுத்தப்படும் மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கை 990. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். ஸோ இந்த சம்மோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிழக்கு. ஏ ஆனது பிக்கு வடகிழக்கு திசையில் 50 மீட்டர் தூரத்திலும் பி ஆனது சிக்கு வடமேற்கு திசையில் 50 மீட்டர் தூரத்திலும் இருப்பின் ஏக்கு எந்த திசையில் சி இருக்கும்? தெற்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. இதெல்லாமே நீங்கள் போட்டு பாருங்கள். இதுக்கு ஆன்சர் மட்டும் நான் சொல்லிடுறேன். டி டி இது டி. வேறுபட்ட எண்குழு டி. இணையான தொகுப்பு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 56, 52, 44. ஸோ இதுக்குரிய ஆன்சர் டி. இந்த பிக்சருக்கு பார்த்துக்கோங்க. ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கிளாரிஃபை ஆகலை, பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. புகைப்பிடிப்பது மனிதனின் பலவீனமாகும். அது ஒருவனின் தன்னம்பிக்கையை சோதிக்கும். முடிவு. புகைப்பிடிப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பினாலும் அதை விடுவது மிகவும் கடினம். 2, மனிதர்களுக்கு வேறு சில பலவீனங்களும் உண்டு. இதில் 1, 2 சரி. எண்டோவஸ் என்ற சொல்லின் எழுத்துக்களிலிருந்து உருவாக்க முடியாத சொல் ஓட்டு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மனைவி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 1 மட்டும் தொடரத்தக்கது. மிஸ்ஸிங் நம்பர் 2. இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் 60.
இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 64. பொருத்தமற்ற படம் கேட்டிருக்காங்க. பொருத்தமற்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஒரு பனிக்கட்டி தண்ணீரில் மிதக்கிறது. எப்போதும். அதான் அதுக்கு ஆன்சர். ஆல்வேஸ். ஸோ இந்த சம்முக்குரிய ஆன்சர் 77/100. இதற்குரிய ஆன்சர் பி. இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 ஒன்லி. நான் இங்கிலீஷில் சில பேர் கேட்பீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணிக்கிறேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேத்தி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சித்தி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 9. இந்த கொஸ்டின் வந்து டவுட்டில் இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. ஆவியாதல், மேகம், மழை. வீரத்துடன் செயல்படுபவரிடம் கீழ்காண்பவற்றுள் எது காணப்படும்? தைரியம். சி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. எந்த உருவம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி. இதற்கு ஆன்சர் 2. முடிவு 2 மட்டும் சரி. இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் சி. விடுபட்ட இடத்தில் சரியான படத்தினை இட்டு நிரப்புக. இப்போ இந்த விடுபட்ட இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி ஆன்சர். இதுக்கு நடவடிக்கை 3 மட்டும் சரி. விடுபட்ட இடத்தை நிரப்புக. அது இந்த இடத்துல என்னன்னு கேட்டிருக்காங்க. 16. ஜனவரி 1, 2007 திங்கட்கிழமையில் ஜனவரி 1, 2008 என்ன கிழமையாக இருக்கும்? செவ்வாய்க்கிழமை. 2020 ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமையில் 2021 ஜனவரி முதல் நாள் என்ன கிழமை? சனிக்கிழமை. அடுத்து பொது தமிழ். இதுக்கு பார்த்தீங்கன்னா டி மேட்ச். ஐ நுண்மை. ஓ கொன்றை. அவ் பூமி. நூ யானை. ஒலி வேறுபாடிலிருந்து சரியான பொருளை தேர்க. கோல் கோள் கோல். இதுக்கு ஆன்சர் இதான். அழகு, வழுவழுப்பு, இடையூறு. ஒலி வேறுபாடிலிருந்து சரியான பொருளை தேர்க. வியாழம் பாம்பு. வியாழம் புலி. ஏஸ்தடேஷியன் அப்படின்னா அழகு கலைஞர். பிழைகளற்ற தொடரில் சி தான் கரெக்டு. மட்டுவார் குழலில் மணி தக்காளி பொரியல் செய்தால். மரபு சொற்களை பொறுத்துக. எலி. எலி வந்து குட்டி. யானை கன்று. குதிரை மரி. நாய் குருளை. கேளார் எதிர்ச்சொல் வந்து கேட்டார். அகலாது எதிர்ச்சொல் அணுகாது. இது எப்படி பிரிக்கணும்? கண்டெடுக்கப்பட்டுள்ளன பார்த்தீங்கன்னா கண்டு எடுக்கப்பட்டு உள்ளன. பாகற்காய். பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமையா. இது யாரோட கூட்டுனா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இந்த மேட்ச்சு
புலவர் சிங்கம், நக்கீரர். தற்கால அகத்தியர், வெள்ளை வாரணன். இலக்கண தாத்தா, வேணுகோபாலன். ஸ்லேடை மன்னர், ஜெகநாதன். ஆலாபனை இந்த நூலோட ஆசிரியர் அப்துல் ரஹ்மான். எதிர்த்த பகையை இலைத்தாய பொழுதே கதித்துக்கலை என்பதில் இடம்பெறும் பொருள் தனிமரம் காடாதல் இல்லை. புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம், பாம்பின் கால் பாம்பரியம். தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் என் தீமை என்றே உணர்வதாம், ஒருவர் பொறை இருவர் நட்பு. உடும்பு பிடி உறுதியாக இருக்கிறது. பசுமரத்தாணி ஆழமாக பதிதல். மலரும் மனமும் போல இணை பிரியாமை. பகலவனை கண்ட பனி போல விலகுதல். களம்பாலில் துளி நஞ்சு போல இந்த ஓமை தொடர் உணர்த்தும் கருப்பொருள் தீமை. ஓமை தொடர்களை பொருளோடு பொருத்துக. இடியோசை கேட்ட நாகம் போல மிரட்சி. களம்பாலில் துளி நஞ்சு போல வன்மம். மழைமுகம் காணா பயிர் போல ஏக்கம். கல்மேல் எழுத்து போல நிலைத்திருத்தல். மழை பெய்தால் நெல் விளையம், இது செய்து வாக்கியம். போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன, இதற்கான வினா எவை நாட்டை பாழாக்குகின்றன. விடைக்கேற்ற வினா எதை கண்டு மயங்கிடோம், இதான் இதுக்குரிய ஆன்சர். கற்றோர் உயர்த்திணை வினையால் அணையும் பெயர். வந்தேனை தன்மை ஒருமை வினையால் அணையும் பெயர். வந்தாயை முன்னிலை ஒருமை வினையால் அணையும் பெயர். வந்தானை படற்கை வினையால் அணையும் பெயர். இதற்கான இலக்கண குறிப்பு டி கரெக்ட் ஆன்சர், பார்த்துக்காங்க. பல நாட்கள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பதில் யாப்பிலக்கணம் இதோட இலக்கண குறிப்பு காரிய வாகுப்பெயர். பொன்னி பொருளால் வருபெயர். மன்னகத்தி இடம். மூவாட்டையால் காலம். திணிதோலி சினையால் வருபெயர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதில் கரெக்ட் அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கம். அதே போல் இதுக்கு சரியான விடை உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். வெல் இதுக்கு இந்த வேர் சொல்லுக்கு வினையால் அணையும் பெயர் வென்றவன். உருகன் என்ற சொல்லின் வேர் சொல் உரு. கா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் துலாக்கோல். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. மை மலடு. ஒலி வேறுபாடு சரியான விடையை தேர்வு செய்க. இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன், செக் பண்ணிக்காங்க. நாட்டிலஸ் இதோட தமிழ்ச்சொல் நத்தை வகை. எரிஸ்டாலஜி உணவுக்கலை. சந்தி பிழையற்ற தொடர் பி தான் கரெக்டு. இங்கே இப்போ வந்திருக்கு, இப்போ வருது. பொருந்தாத இணை ஊழை தீநாற்றம். பிழையான இணை அலத்தி நெய்தல் நிலப்பெண். நிலமடந்தை கெழிலொழுகம் எப்படி பிரியும்னா நிலம் ப்ளஸ் மடந்தை எழில் ப்ளஸ் ஒழுகும். தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முல்லையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம்பெறாமல் மருத திணையை முதலில் வைத்து பாடிய எட்டுத்தொகை நூல் ஐங்குறுநூறு. மாதமோ சித்திரை மணியோ பத்திரை உங்கள் கண்களை தழுவிதே நித்திரை என்ற அடிகளுக்கு உரியவர் அறிஞர் அண்ணா. எஸ் ராமகிருஷ்ணன் இவரோட படைப்பு எந்த படைப்புக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டதுன்னா சஞ்சாரம். இந்த பொறுத்தவரைக்கு ஆன்சர் பி, செக் பண்ணிக்காங்க. பழமொழியினை நிறைவு செய்க. வாழ்கிறதும் கெடுகிறதும் வாயாலை தான். பேசுபுகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் இவ்வடியில் இடம்பெற்ற மோனை வகை முற்றுமோனை. இதுக்கு நீங்கள் கீ அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம். நாண சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு நாணத்தமிழ் புரிந்த நான். இத்தொடர்கள் இடம்பெறும் மோனை சொற்களை கண்டறிக. நாண சுடர் விளக்கு நாணத்தமிழ். செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. இதில் எது இயல்பு சொற்களும் மறாமை அறியாமை. கீழ்கண்டவற்றில் பிறவினை வாக்கியம் இவள் காண்பித்தாள். பொருந்தா சொல் சேர்கிறேன். மீது எல்லாம் 3 காலத்தோணுத்தது. இது எதுக்குலாம் இருக்கு சேர்கிறேன். அரண் எனப்பட்டது இல்வாழ்க்கை. எவ்வகை வாக்கியம்? செயப்பாட்டு வினை வாக்கியம். இந்த பட்டதேங்கிறதுனால வேணால் செயப்பாட்டு வினை வாக்கியம் கொடுத்துருக்கலாம். கிளி பழத்தை கொத்தி தின்றது.
செய்தி வாக்கியம். இதற்குரிய விடை பி. செக் பண்ணிக்கோங்க. இந்த மேட்சுக்கு ஆன்சர் பி. அறுகோணம் எவ்வகை பெயர்? வடிவ பண்பு பெயர். அகர வரிசையில் பி தான் கரெக்டு. காட்சிக்கூடம், குங்குமம், செந்தமிழ், சொல்லேர் எழுவர். இந்த அகர வரிசைக்கு சி கரெக்டு. திண்ணன், துணி, தென்னை, தொட்டி. வீழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் வீழ்ந்து. வாழ் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வாழ்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் பி. செக் பண்ணிக்கோங்க. இந்த மேட்சுக்கு கரெக்ட் ஆன்சர் ஏ. செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.